மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, தளபதி விஜய் அவர்கள் தன்னோட டிவிகே தொண்டர்களுக்கு, தன்னோட டிவிகே கட்சிக்கு ஒரு ஆர்டரை போட்டிருக்காரு. என்ன ஆர்டர்னா, இனி வரக்கூடிய நாட்களில் எங்கே எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, என்ன ப்ரொமோஷன் பண்ணியாக இருந்தாலும் சரி, என்ன கட்சியினோட பேரில் என்ன நடந்தாலும் சரி, அது சம்மந்தமாக விளம்பரம் படுத்தணும்னா, விளம்பரம் வைக்கணும்னா, அந்த விளம்பரத்தில் என்னென்ன இருக்கணும் அப்படின்ட்டு தளபதி விஜய் அவர்கள் சொல்கிறதா முடிவு. தளபதி விஜய் அவர்கள்ட்ட அப்ரூவல் வாங்கிட்டு தான் அந்த விளம்பரத்தை எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தளபதி விஜய் அவர்களுடைய ஒரு ஆணை. இதை நேற்றைய முன்தினம் விஜய் அவர்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண, நேற்றைய முன்தினத்திலிருந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு. இதனால் இந்த ஆர்டரை விஜய் போட்டிருக்காரு. ஏன் தளபதி விஜய் அவர்கள் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண சொல்கிறாரு அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி டிவிகேல உறுப்பினர் சேர்க்கை அதிகமாக சேர்க்கணும், உறுப்பினர்களை அதிகமாக டிவிகேல சேர்க்கணும் அப்படிங்கிறக்காக புசி ஆனந்த் அவர்கள் என்ன பண்ணுறாரு, ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை ஓப்பன் பண்ணுறாரு. இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புசி ஆனந்த் தளபதி விஜய் அவர்களுக்கு தெரியாமல் ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இந்த விஷயம் எப்படியோ தளபதி அவர்களுக்கு காதுக்கு போயிருக்கு. இதனால் தளபதி என்ன பண்ணுறாரு, தன்னோட பேரில் இல்லாமல் ஒரு ஃபேக் ஐடியை கிரியேட் பண்ணி ஒரு ஃபேக்காக ஒரு நம்பரை வச்சு அந்த நம்பரை இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்காரு. தன்னை வேற ஒரு நபரை அடையாளம் காமிச்சு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு புசி ஆனந்த் அப்படி என்ன பண்ணுறாரு, இந்த குரூப்பில் இருக்கிறவங்கள என்ன பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த நடவடிக்கையை கவனிச்சுட்டு வந்திருக்காரு. அப்போ இந்த புசி ஆனந்த் என்ன பண்ணி, புசி ஆனந்துக்கு தான் தெரியாத தளபதி விஜய் அவர்கள் இந்த குரூப்பில் இருக்காரு அப்படிங்கிறது புசி ஆனந்துக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த புசி ஆனந்த் என்ன பண்ணியிருக்காரு, எங்கே எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த நிகழ்ச்சியில் என்னோட ஃபோட்டோவை பெருசாக போடுங்க, தளபதி விஜய் அவரோட ஃபோட்டோ சின்னதாக போடுங்க அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை அதில் சொல்லிட்டு இருந்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுலேயே இன்னும் வேற என்ன சொல்லியிருக்காருன்னா, தளபதி விஜய் அவர்களுக்கு அடுத்ததான் புசி ஆனந்த் அவர்கள் தான். புசி ஆனந்த் ஆரம்பத்திலிருந்து இருக்காரு, தாவைக்க ஓப்பனிங்ல இருந்த புசி ஆனந்த் அவர்கள் இருக்காரு. அதனால் தளபதி விஜய் அவர்களுக்கு அடுத்து புசி ஆனந்த் தான். ஸோ புசி ஆனந்தை நம்ம எல்லாரும் கொண்டாடணும். தளபதி விஜய் அவர்கள் இல்லைன்னா புசி ஆனந்த் கையில் தான் கட்சி போகும் அப்படிங்கிற ஒரு பேரை உருவாக்கணும் அப்படிங்கிறக்காக புசி ஆனந்த் அவர்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு எப்படி சொல்கிறது, அங்கே குரூப்பில் இருக்கிறவங்களோட மனசில் இந்த விதையை விதைச்சிட்டு இருக்காரு. நான் தான் நீ எல்லாமே அடுத்தது, தளபதி விஜய் அவர்கள் முதல்வர் ஆனாலும் சரி, அவளினாலும் சரி, இந்த கட்சியை அடுத்து நான் தான் டேக் ஓவர் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தூண்ட வச்சிருக்காரு. ஸோ இதனால் கடுப்பான தளபதி விஜய் அவர்கள் முதல்ல இதுக்கு எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போடணும் அப்படின்ட்டு தளபதி விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, இந்த டிவிகே சம்மந்தமாக எங்கே எந்த விளம்பரம் நடந்தாலும் சரி, அந்த விளம்பரத்தில் தளபதி விஜய் அவருடைய ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கணும், வேறு யாரோட ஃபோட்டோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆணையை பிறப்பிக்கிறாரு. அதன் பிறகு வேற என்ன சொல்கிறாருன்னா, சப்போஸ் வேறு யாராவது ஃபோட்டோ வேணும்னா அந்த விளம்பர போஸ்ட்டு நீங்கள் ஒட்டுறதுக்கு முன்னாடி, மற்றவங்களுக்கு பகிர்றதுக்கு முன்னாடி எங்கிட்ட அதை காமிச்சு இங்கே ஒரு அப்ரூவல் வாங்கணும், அப்ரூவல் வாங்கிட்டு தான் நீங்கள் அதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும், எல்லா பக்கம் அதை பரப்பணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டரை தளபதி விஜய் அவர்கள் நேற்றைய முன்தினம் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காரு டிவிகே கட்சிக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆணை பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. ஒரு போட்ட அந்த ஆர்டர் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி என்னென்னா, ஆரம்பத்திலிருந்தே இந்த புசி ஆனந்த் அவர்கள் இந்த வேலையை பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு. நிறைய பேர் இதை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் என்னங்கிறாங்க, புசி ஆனந்த் ஆரம்பத்திலிருந்து இருக்காரு, அவர் கட்சிக்காக நிறைய உழைக்கிறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் சப்போர்ட்டிவாக புசி ஆனந்த் அவர்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. நான் இதுக்கு முந்தைய வீடியோக்குள்ளேயே நான் சொல்லியிருப்பேன், தளபதி விஜய் அவர்களுக்காக மட்டும்தான் இந்த கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு. ஆனால் புசி ஆனந்த் என்ன பண்ணுறாரு, அவங்களோட எண்ணத்தையெல்லாம் மாற்றி புசி ஆனந்த் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பதி பண்ணணும், சிம்பதி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு புசி ஆனந்த் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நான் வேற ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதுக்கு முந்தைய வீடியோக்கெல்லாம் பாருங்கள், கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தளபதி விஜய் அவர்கள் இப்போ தான் புரிஞ்சிருக்காரு. ஸோ அதனுடைய தாக்கம் தான் இப்போ இந்த விளம்பரத்தில் பிரச்சனை. விளம்பரத்தை யாரோட ஃபோட்டோ வேண்டாம், என்னோடய ஃபோட்டோ மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி மக்களே, தளபதி விஜய் அவர்களுக்கு புசி ஆனந்த் அவர்கள் முதுகுல குத்துறதுக்காக ட்ரை பண்ணுற இந்த பிளானிங்கை பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நான் அடுத்த ஒரு டாபிக் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.